ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் உற்றார் உறவினர் நண்பர் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். அலாவுதீன் விளக்கு குறியீடு, இருள் பயிற்சி, அப்புறம் இந்த மூளையோட ஆழ்மன ஆற்றல் பத்தின இந்த படைப்போட அறிவுக்கு நாம நேரடியா போயிடலாம். கண்டிப்பா. முதல் விஷயமே இந்த அண்டவியலையும் உயிரியலையும் இணைக்கிற விதம் பத்தி தான் பேசணும். அதாவது பிரபஞ்ச அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றீங்க. ஆமா, பிரபஞ்சத்தோட அண்டவியலையும் மனித உடலோட உயிரியலையும் இணைக்கிற விதத்துல ஒரு பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு இந்த ஆக்கத்தோட முதல் பாதியில இருக்கு. முரண்பாடுன்னா இந்த டார்க் எனர்ஜி பத்தி வர்ற அந்த ஒப்பீட்ட சொல்றீங்களா? கரெக்ட். பிரபஞ்சத்தை விரிவடைய செய்யும் அந்த டார்க் எனர்ஜி அல்லது இருளாற்றல் நேரா மனித மூளையோட ஆழ்மனத்துக்கும் டிஎம்டி உற்பத்திக்கும் எரிபொருளா மாறுதுன்னு வாதிடுறது ஒரு பெரிய லாஜிக் மிஸ்ஸா இருக்கு. அது ஒரு மெட்டஃபர், அதாவது உருவகம் இல்லையா? அதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு உருவகத்துக்கும் அறிவியலுக்கும் நடுவுல இருக்கிற கோட்டை இந்த வாதம் அப்படியே அழிச்சிடுது. ஓ, ஆனா நாம எல்லாரும் நட்சத்திர துகள்களால் ஆனவர்கள், பிரம்மாண்டத்துக்கும் நமக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த டார்க் எனர்ஜி கான்செப்ட் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துமே. அது ஆரம்பத்திலே ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக் மாதிரி வேலை செய்யும்னு தோணுது. தத்துவ ரீதியா பார்த்தா நீங்க சொல்றது சரி, அது ஒரு நல்ல கற்பனை தான். ஆனா இந்த படைப்பு ஒரு சுய முன்னேற்ற வழிகாட்டி, சரியா? இத படிக்கிறவங்க ஓரளவுக்கு அறிவியல் அறிவு கொண்டவங்க. ஆமா, அது முக்கியமான பாயிண்ட். அறிவியல் ரீதியா பார்த்தா பிரபஞ்சவியல்ல டார்க் எனர்ஜிங்கிறது அண்டத்தை விரிவடைய செய்யும் ஒரு விசை. அது எந்த விதமான உயிரியல் செல்களோடையும் நேரடியா வினை புரியாது. ஓகே. அப்படி இருக்கும்போது 1 லிட்டர் பெட்ரோலை வண்டி எப்படி எரிபொருளா மாத்துதோ அதே மாதிரி மூளை டார்க் எனர்ஜியை நேரடியா கிரகிக்கும்னு அறிவியலாத வைக்கும்போது பார்வையாளர்களின் மூளை அதை ஏத்துக்க மறுக்குது. காக்னிட்டிவ் டிஸ்சோனன்ஸ்னு சொல்லுவாங்களே, அந்த முரண்பாடு. எக்ஸாக்ட்லி, அந்த முரண்பாடு இங்க உருவாகிடுது. அதாவது ஒரு காரோட இன்ஜின் வேலை செய்யறதையும் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வேலை செய்யறதையும் ஒன்னா சேர்த்து ஒரே இயற்பியல் விதியில விளக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். ரொம்ப சரியான ஒப்பீடு. அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்? இந்த டார்க் எனர்ஜி விஷயத்தையே முற்றிலுமா எடுத்துடணுமா என்ன? இல்ல, பிரிக்க வேண்டியதில்ல. ஆனா எது நிஜமான அறிவியல், எது குறியீடுன்னு தெளிவா வரையறுக்கணும். அதான் என்னோட சஜஷன். ஓ, எப்படி வரையறுக்கிறது? பிரபஞ்சத்துல 70% இருக்கிற அந்த இருளாற்றல் எப்படி கண்ணுக்கு தெரியாம உலக இயக்குதோ அதே போல மனித மனசுக்குள்ளேயும் ஆராயப்படாத ஆழ்மன ஆற்றல் இருள உறங்கி கிடக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு தத்துவார்த்தமான ஒப்பீடா அதை மாத்தலான்னு சொல்றீங்க. ஆமா, அறிவியலை நேரடியா சிதைக்காம அதோட சாராம்சத்தை மட்டும் குறியீடா பயன்படுத்துறது படைப்போட நம்பகத்தன்மைய பல மடங்கு உயர்த்தும். இந்த இடத்துல நான் ஒன்னு சுட்டிக்காட்ட விரும்புறேன். இதே படைப்புல இன்னொரு இடத்துல ஒரு குறியீடு ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. சொல்லுங்க. இந்த டிஎன்ஏவை மைக்ரோஸ்கோப்ல பார்க்க பயன்படுற எத்திடியம் புரோமைடு அப்படிங்கிற ரசாயனம் நீல நிறத்துல ஒளிரும். அந்த நீல நிறத்தை அலாவுதீன் விளக்குல இருந்து வர்ற நீல நிற பூதத்தோட ஆசிரியர் ஒப்பிட்டிருக்காரு. அது படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதுதான் சரியான அணுகுமுறை. ஏன்னா எத்திடியம் புரோமைடு நீல நிறத்துல ஒளிரும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட அறிவியல். பூதம் நீல நிறத்துல வரும் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான கற்பனை. இது ரெண்டையும் ஆசிரியன் இணைக்கும்போது மூளையோட தர்க்கம் அதை எந்த கேள்வியும் கேட்காம ஒரு அழகான கவித்துவமான குறியீடா ஏத்துக்குது. கரெக்ட். ஆனா டார்க் எனர்ஜி நேரா மூளைக்குள்ள போகுதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல தர்க்கம் இடிக்குது. அதனால உருவகங்களை விவரிக்கும்போது இந்த எத்திடியம் புரோமைடு உதாரணத்தை ஒரு டெம்ப்ளேட்டா வச்சுக்கிட்டு அந்த டார்க் எனர்ஜி பகுதியையும் மாத்தி எழுதலாம். கண்டிப்பா, அது ரொம்ப தெளிவான ஒரு வழி. சரி, இந்த அறிவியல் முரண்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. என்ன அது? இந்த டார்க் எனர்ஜிய ஒரு பயங்கரமான கட்டுப்படுத்த முடியாத சக்தியா காட்டுற தோணி அடுத்ததா வர செயல்முறை பயிற்சியில எதிரொலிக்குது பாருங்க. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. எடுத்த உடனேயே நள்ளிரவுல 2 மணி நேரம் காரிருள்ள உட்காரச் சொல்றதும், அப்படி உட்கார்ந்தா விசித்திரமான குரல்கள் கேட்கும், பயம் தோன்றும்னு எச்சரிக்கை விடுறதும் எந்த விதத்துல ஒரு பாதுகாப்பான உளவியல் அணுகுமுறையா இருக்கும்? அது பாதுகாப்பான அணுகுமுறையே கிடையாது. இந்த பயிற்சியோட அடிப்படை நோக்கமே என்னன்னா மூளைய அமைதிப்படுத்தி பீட்டா அலைகள்ல இருந்து ஆல்பா அல்லது தீட்டா நிலைகளுக்கு கொண்டு போறதுதான். ஓகே. ஆனா
விசித்திரமான குரல்கள் கேட்கும்னு முன்னாடியே ஒரு எச்சரிக்கைய கொடுத்துட்டு ஒருத்தரை 2 மணி நேரம் இருட்டுல உட்கார வைக்கும்போது மூளையில இருக்கிற அமிக்டாலா தூண்டப்படுது. மனித பரிணாம வளர்ச்சியில இருட்டு அப்படிங்கிறது ஆபத்தான விலங்குகள் நடமாடுற இடம் இல்லையா? அதனால இருட்ட கண்டாலே இயல்பா மூளை பயப்படும். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த எச்சரிக்கையும் சேரும்போது மூளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற அதீத பதற்ற நிலைக்கு தள்ளப்படுது. கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகி உடம்பு முழுக்க ஸ்ட்ரெஸ் உருவாயிடும். ஆனா ஒரு கேள்வி, ஒரு ஆழ்மன மாற்றத்தை தேடி போறவங்க தங்களோட உச்சகட்ட பயத்தை எதிர்கொண்டாதானே அந்த எல்லையை தாண்ட முடியும். தசைநார் கிழிஞ்சுதான் போகும். ஓ, அது ரொம்ப ஆபத்து. மூளையில அந்த தசைநார் கிழுதல் அப்படிங்கிறது ஒரு பேனிக் அட்டாக் அல்லது பதற்ற நோயா வெளிப்படும். பயத்தை எதிர்கொள்றது முக்கியம்தான், ஆனா அதுக்கு முறையான வழிமுறைகள் இருக்கு. அப்போ இதை எப்படி மாற்றி அமைக்கலாம்? பயிற்சியின் செயல்முறைய காணொளியின் இறுதி பகுதியில வைக்காம நடுவிலேயே கொண்டு வரணும். அது படிப்படியான நிலைகளா பிரிச்சு கொடுக்கணும். அதான் என்னோட ஆலோசனை. அப்போ அந்த முதல் படிய எப்படி வடிவமைக்கலாம்னு சொல்றீங்க? 2 மணி நேரத்துக்கு பதிலா முதல் வாரத்துக்கு வெறும் 15 நிமிஷம் மட்டும் ஒரு இருட்டான அறையில உட்கார்ந்து எந்த சிந்தனையும் இல்லாம மூச்சு பயிற்சி மட்டும் செய்ய சொல்லலாமா? கண்டிப்பா செய்யலாம். 15 நிமிஷம் அப்படிங்கிறது யாருக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலா தெரியாது. அது ஒரு பழக்கமா மாத்துறது ரொம்ப எளிது. ஆமா. மூச்சு பயிற்சி செய்யும்போது பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு இதயம் சீராக துடிக்க ஆரம்பிக்கும். அந்த 15 நிமிஷம் இருட்டோட மூளை பழகின பிறகு அடுத்தடுத்த வாரங்கள்ல நேரத்தை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கலாம். சரி, அப்படியே நேரம் அதிகரிக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த பயமோ அல்லது மாய குரல்களோ கேட்கும் பட்சத்துல அவங்க என்ன செய்யணும்னு இந்த படைப்பு வழிகாட்டலையே. கரெக்ட். பயம் வரும்னு மட்டும்தான் சொல்லிருக்கு. இதனாலதான் பயிற்சி ஆரம்பிக்கவே நிறைய பேர் தயங்குவாங்க. அந்த தயக்கத்தை உடைக்க கிரவுண்டிங் டெக்னிக்ஸ பத்தி தெளிவா விளக்கணும். கிரவுண்டிங் டெக்னிக்ஸ்னா? பயிற்சி செய்யும்போது திடீர்னு பயம் வந்தாலோ மனசு கட்டுப்பாட்டை மீறி போனாலும் உடனே தங்களை எப்படி நிகழ்காலத்துக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஓகே. உதாரணமா பயம் வரும்போது கண்களை திறந்துக்குங்க, தரையில கைகளை வச்சு அந்த தட்பவெப்பத்தை உணருங்க, ஒருமுறை ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க, நீங்க உங்க அறையில ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கீங்கன்னு சத்தமா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இப்படியே ஒரு நடைமுறை ஆலோசனைய சேர்க்கணும். வாவ், அந்த இருட்டு உலகத்துல அவங்களுக்கு ஒரு நங்கூரம் மாதிரி இந்த கிரவுண்டிங் வேலை செய்யும்னு சொல்றீங்க. உங்களோட கவனம் அந்த மாய குரல்கள் இருந்து மாறி அவங்க உடம்போட பௌதிக இருப்ப உணர ஆரம்பிப்பாங்க. ஆமா, அது மூளைக்கு இங்க எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற சிக்னல் அனுப்பி மறுபடியும் அமைதி நிலைக்கு கொண்டு வரும். பார்வையாளர்களை அச்சுறுத்துறதை விட இப்படி கரம் பிடிச்சு பாதுகாப்பா வழிநடத்துறது தான் ஒரு படைப்பை வெற்றியடையச் செய்யும். கரெக்ட். இப்போ இந்த பயம், அச்சுறுத்தல் அப்படிங்கிற விஷயம் வெறும் பயிற்சியோட மட்டும் நிக்கல. எனக்கு என்னன்னா இந்த படைப்போட மையக்கருவிலே ஒரு பெரிய திசை திருப்பல் இருக்கிற மாதிரி தோணுது. என்ன திசை திருப்பல்? மனிதர்களை இருள விட்டு விலக்கி வச்சதுக்கு காரணம் அரச குடும்பங்கள் பல தலைமுறைகளா செஞ்ச சதித்திட்டங்கள் தான் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆமா, அந்த பாயிண்ட் வருது. ஒரு சுய முன்னேற்ற பயணத்துல இப்படி ஒரு குற்ற பின்னணி கொண்ட துப்பறியும் கதையை நுழைக்கிறது ஆக்கத்தோட இலக்கையே சிதைக்கிற மாதிரி எனக்கு படுது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த ஆக்கத்திலயும் நாம சரி செய்ய வேண்டிய மிக முக்கியமான துணி சார்ந்த பிரச்சனை. அரச குடும்பங்களும் எதிரிகளும் நம்மள முட்டாளாக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு விக்டிம் நரேட்டிவ், அதாவது பழி சுமத்தும் தொனிய உருவாக்குது. உளவியல்ல இத லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், இது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இது எப்படி சுய முன்னேற்றத்தை பாதிக்குது? சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வாழ்க்கைய நாம தான் கட்டுப்படுத்துறோம்னு நம்புறது இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே. ஏதோ ஒரு வெளியாள் அல்லது கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு நம்புறது எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல். சுய முன்னேற்றம் எப்பவுமே இன்டர்னல் சார்ந்ததா இருக்கணும். ஆனா ஏதோ ஒரு அரச குடும்பம் ரகசியத்தை மறைச்சி என் முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது பார்வையாளர்களின் மனநிலை நாம சக்தியற்றவர்கள் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போயிடுது. அதாவது அவங்க கிட்ட இருந்து பொறுப்பை புடுங்கி வெளியில கொடுத்துடுறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு எதிரிய கதையில கொண்டு வர்றது பார்வையாளர்களை எமோஷனலா எங்கேஜ் பண்ண ஒரு நல்ல டெக்னிக் தானே. ஓ, இவ்ளோ நாள் என்னை ஏமாத்திட்டாங்களா, நான் இதை செஞ்சு சாதிக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை அது உருவாக்காதா? ஒரு திரைப்படத்துல அது வேலை செய்யும். ஆனா நிஜ வாழ்க்கையில அதுவும் தங்களை மேம்படுத்திக்க நினைக்கும்போது எதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பா இருந்தா போராட முடியாதுங்கிற விரக்தி தான் மிஞ்சும். கரெக்ட். அதுக்கு பதிலா அந்த எதிரிய மாத்தி அமைக்கலாம்.
கண்ணுக்கு தெரியாத சதிகாரர்களை விட்டுட்டு ரொம்ப பரிச்சயமான நம் கண் முன்னாடியே இருக்கிற ஒரு விஷயத்தை எதிரியா காட்டலாம். கண் முன்னாடியே இருக்கிற ஒரு விஷயம்னா எந்த விஷயத்தை எதிரியா காட்டலாம்னு சொல்றீங்க? நவீன தொழில்நுட்பத்தையா? துல்லியமா. நவீன வாழ்க்கை முறையும் நம்ம கையில இருக்கிற செல்போன் திரைகளும் தான் நம்மள இயற்கையான இருள்ல இருந்து பிரிச்சிருக்குன்னு ஆணித்தரமா சொல்லலாம். ஆமா, அது 100% உண்மை. பரிணாம வளர்ச்சியில மனிதர்கள் சூரியன் மறைஞ்சதும் இருட்டோட ஒன்றிணைந்து தூங்க பழகுனவங்க. ஆனா இப்போ ராத்திரி 12 மணி வரைக்கும் முகத்துக்கு நேரா LED வெளிச்சத்தை பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதான். இந்த அதிகப்படியான செயற்கை வெளிச்சம் மூளையோட இயற்கையான சர்க்காடியன் ரிதம் எனப்படும் உயிரியல் கடிகாரத்தை முற்றிலுமா குழப்பிடுது. அதாவது மூளைக்கு எது பகல் எது இரவுன்னு தெரியாத அளவுக்கு நாமளே நம்ம சுழற்சியை மாத்திக்கிட்டோம்னு சொல்றீங்க. ஆமா. இத அறிவியல் ரீதியா விளக்கும்போது அதுல மெலட்டோனின் உற்பத்தியை பத்தி பேசலாம் இல்லையா? பீனியல் சுரப்பி எப்படி இந்த வெளிச்சத்தால பாதிக்கப்படுதுன்னு காட்டலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இருட்டு சூழ்ந்தா மட்டும்தான் பீனியல் சுரப்பி மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்க ஹார்மோனை உற்பத்தி செய்யும். செல்போன்ல இருந்து வர்ற நீல ஒளி சூரிய வெளிச்சத்துக்கு சமமான சிக்னலை மூளைக்கு அனுப்புது. இதனால மெலட்டோனின் உற்பத்தி குறைஞ்சு மூளை எப்போ அமைதியாகணுமோ அப்போ விழிப்படையுது. கரெக்ட். அதனால எதிரிகள் திட்டமிட்டு இருளின் மீது பயத்தை விதைத்தார்கள் அப்படின்னு சொல்றதை விட இந்த நவீன காலத்து மின்விளக்குகளும் திரைகளும் உங்களை இயற்கையான இருளிலிருந்து துண்டித்து உங்கள் மெலட்டோனின் உற்பத்தியை காலி செய்துவிட்டன அப்படின்னு சொல்லலாம். இத ஒரு அறிவியல் பூர்வமான சமூக மாற்றமா விளக்கும்போது அது பார்வையாளர் மனசுல நேரடியா பதியும். ஆமா. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அணுகுமுறை. ஏன்னா அரச குடும்பம் என்னை ஏமாத்திடுச்சு அப்படிங்கறதுல பார்வையாளர் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா என் கையில இருக்கிற போன் வெளிச்சம்தான் என் ஆற்றலை தடுக்குது அப்படின்னு உணரும்போது அவங்க கையிலேயே ஒரு அதிகாரம் கிடைச்சிடுது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு ராத்திரியே அந்த திரைய அணைச்சிட்டு இருள அரவணைக்கிற முடிவை அவங்களால உடனடியா எடுக்க முடியும். இதுதான் சுய முன்னேற்ற பயணத்துல ஒரு உண்மையான உந்துதலை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அணுகுமுறை தேவையில்லாத சதித்திட்ட கோட்பாடுகள்ல இருந்து இந்த படைப்பை விடுவிச்சு ஒரு தூய்மையான நம்பகத்தன்மையான வழிகாட்டியா இத மாத்துது. சூப்பர். மனிதர்கள் தங்களை மேம்படுத்திக்க வெளி உலகத்துல இருக்கிற மாய எதிரிகளை விட தங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல இருக்கிற தடைகளை அறிஞ்சிக்கிறதே அதிக பலனளிக்கும். சிறப்பான விவாதம். இன்றைய ஆய்வில் இந்த அற்புதமான படைப்பை மேலும் மெருகூட்ட 3 முக்கிய விஷயங்களை நாம் அலசினோம். முதலாவதாக டார்க் எனர்ஜி போன்ற அறிவியல் கருத்துக்களை நேரடி உயிரியல் நிகழ்வாக காட்டாம அதை எத்தீடியம் புரோமைடு போல ஒரு வலுவான தத்துவார்த்த குறியீடா மட்டும் பயன்படுத்தணும். ஆமா. இரண்டாவதாக பார்வையாளர்களை அச்சுறுத்தும் அந்த 2 மணி நேர இருள் பயிற்சியை மாற்றி அமைத்து 15 நிமிட மூச்சு பயிற்சி அப்புறம் கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் என படிப்படியான பாதுகாப்பான வழிமுறைகளா அதை வழங்கணும். இறுதியாக கண்ணுக்கு தெரியாத வெளிப்புற சதித்திட்டங்களை தவிர்த்துவிட்டு நவீன வாழ்க்கை முறை, செல்போன் வெளிச்சம், மெலட்டோனின் உற்பத்தி என நடைமுறை சார்ந்த விஷயங்களின் மீது முழு கவனத்தை குவிக்கணும். கரெக்ட். இந்த ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை செய்து உங்களது படைப்பை மீண்டும் ஒரு முறை எங்கள் ஆய்வுக்கு சமர்ப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களின் தொடர்ச்சியான முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.